guys, welcome to my channel. ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? இன்னைக்கு சண்டே நம்ம ஊர்ல வந்து ஸ்கூல் ரீஓபன் பண்ணிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டே ரொம்ப மூட் அவுட் ஆயிருச்சு. போயிருச்சு கேஸ் இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டே இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பார்த்தா பசங்களுக்கு வந்து நல்ல வேளை நைட்டுள்ள இடியப்பம் இருந்துச்சு. அதோட அதை ஃபஸ்ட்டு வந்து சூடு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் கேஸ் முடிஞ்சிச்சு. அதை என்ன பண்ணுறேன்னு தெரியல. நல்ல வேளை நான் வந்து ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1800 வால்ஸ் 1800 வால்ஸ் தான். எனக்கு 2000 வால்ஸ் உள்ளது தான் பிடிக்கும். கொஞ்சம் சீக்கிரம் ஹீட் ஆயிருன்னு சொல்லிட்டு இதை தங்கச்சிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எடுத்துக்க சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டில் ஆனால் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா கேஸ் தீர்ந்து போயிடுச்சு. ஏற்கனவே உள்ள கரண்ட் அடுப்பில் வயர் தீஞ்சு போயிடுச்சு. அதோட சரின்னு சொல்ல தூக்கி போட்டு டக்குன்னு தூக்கி அடுப்பை மாட்டியாச்சு. மறுதடவைக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பொக்குன்னு சரி சமைச்சிடலான்னு சொல்லிட்டு போனால் சில்வர் பாத்திரம்னா சமையல் வந்து நம்ம அவ்வளோக்கா பண்ணினாலும் சுடுதண்ணி போடுவோம். மற்றபடி ஏதாவது சூடு பண்ணுறது இப்படி தான் பண்ணிக்கிறது நான் கரண்ட் அடுப்பில். அதனால் ஏற்கனவே யூஸ் பண்ண சில்வர் பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டேன். இது வந்து பிரியாணி பண்ணுறதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸ்மார்ட் பஜாரில். நல்ல வேளை இது வந்து இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உள்ள பாட்டம் கீழே வச்சது. அதனால் டக்குன்னு இதை தூக்கி வச்சு நான் வந்து பசங்களுக்கு ஒரு முட்டை குழம்பு டக்குன்னு பண்ணிட்டேன். பட்டை கிராமியெல்லாம் தக்காளி வெங்காயம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்புத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கறி மசாலா தூளும் சேர்த்துக்கிட்டேன். அதில் முட்டை குழம்புனால முட்டை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா முட்டை ஊற்றிட்டோம்னால குழம்பு இறுகிடும். ரொம்ப கெட்டியாக வச்சுட்டா நம்ம 4 முட்டை சேர்க்கும் போது இறுகிடும்ல. அதனால் அந்த முட்டை ஊற்றி அது வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியோட ஃபஸ்ட்டே வச்சுட்டேன். முட்டையை சேர்த்தாச்சு. பாதி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தா ஃபோனில் சார்ஜ் முடிஞ்சிருச்சு, லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் தான் இது எடுத்தேன். பசங்களுக்கு வந்து முட்டை குழம்புக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் முறிச்சு கொடுத்துடலாம். ஏன்னா வேறு சைடிஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு கரண்ட் அடுப்பில் வந்து செட் ஆகாது. அதனால் நான் வந்து அப்பளத்தையே தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். இது 2 மட்டும் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எதுவும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. என்ன முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க. முட்டை குழம்பு வச்சிட்டனால இப்படி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிட்டேன். இறால் தான் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு டே. பசங்களுக்கு வந்து பிரியாணி போட்டு கொடுத்துடலாம்னு. சரி ஃப்ரைடே தானே போட்டு கொடுத்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை நான் எடுத்துக்கிட்டேன். இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் டே நாளைக்கு நம்மளுக்கு கேஸ் வராது. ஏன்னா கேஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து சண்டே வந்து தான் லோடு வருது, அதனால மண்டே தான் உங்களுக்கு கேஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஒரு 2 டேஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லிட்டேன். நான் வந்து கேஸ் தீர்ந்து போயிடுச்சுன்னா எப்போவும் வந்து விறகடுப்பில் தோட்டத்தில் போய் சமைச்சிருவேன். ஆனால் உடம்பு ரொம்ப சரியில்லை. அதனால் வந்து என்னால் அந்த மாதிரி வேலை இப்போதைக்கு பார்க்க முடியலை. எவ்வளோ பேருக்குமே நான் சமைச்சிருவேன். எத்தனை பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் சமைச்சிருவேன். ஆனால் எனக்கு வந்து இந்த உடம்பு இஷ்யூ ஆனதுலேருந்து அந்த மாதிரி முன்ன மாதிரி வேலை பார்க்க முடிய மாட்டேங்குது. 10 மந்த்தாக தான் அப்படி இருக்குது. ஜனவரியில் ஃபஸ்ட்டு மாதமே நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அந்த 10 மாதமும் அப்படி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2 பசங்களுமே எனக்கு C-செக்ஷன் தான். ஆனால் நான் வந்து இப்படிலாம் டயர்டானதே இல்லை. எனக்கு வந்து எவ்வளோ வேலை பார்த்தாலும் சலிப்படைய மாட்டேன். நான் சமைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமாக நேசிக்கிறதே குக்கிங்கை தான். ஆனால் என்னால் வந்து இப்போ அந்த மாதிரி வேலை பார்க்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா நான் வந்து சமையலில் வந்து எனக்கு வந்து ஒரு குழம்பு வச்சு ஒரு சாதம் வடித்து அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. நிறைய வகை தொட்டுக்கறி பண்ணி நிறைய சமைக்கணும். இப்போ ஒரு குழம்பு வச்சு ஒரு தொட்டுக்கறி சமைக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து ரொம்ப இதாகிடுது. என்ன சொல்கிறது, சமையலை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சாப்பாடையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நினச்சதெல்லாம் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. எனக்கு வந்து நல்ல காரமாக புளிப்பாக சாப்பிடுனேன். காரமே சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி புளிப்பும் எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்ததோட நல்லா காரசாரமாக சமைச்சி நண்டு கனவா இறால் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். மீன் வந்து எப்போயாவது தான் எடுப்பேன். எனக்கு மீன் பிடிக்காது. பெரும்பாலும் 1-2 மீன் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி காரமான ஐட்டங்கள் தான் பிடிக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிட முடியலை. ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டா 10 நாளைக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருக்குது, மாத்திரை சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதனாலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. அதை எப்போவுமே எல்லாருமே காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிறோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாமல் போனாலே பல நோயும் வந்துடுது. அப்புறம் பொண்ணுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். பையன் வீட்டுக்கு வந்துடுவான். பொண்ணுக்கு மட்டும்தான். அவளுக்கு வந்து சாதத்தை எடுத்து வச்சுட்டு சூப்பை நம்ம டிஃபனில் ஊற்றி வச்சுனா வேலை முடிஞ்சிடும். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் வந்து தக்காளி சூப்பு தான். உங்களுக்கு யாருக்கும் பாதி பேருக்கு தெரியாதுல்ல, அதனால தான் நான் இதை வந்து முட்டை குழம்புன்னு சொல்கிறேன். அவளுக்கு முட்டை குழம்பையும் ஊற்றிட்டு டிஃபனில் வச்சு கொடுத்துடலாம். அப்பளத்தை வந்து ஒரு கவரில் வச்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்ருவா. வேறு எதுவும் அவள் கேட்க மாட்டாள். காரசாரமாக கேட்கும். இந்த மாதிரி குழம்புக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன்னு, இல்லை இறால் பொரிச்சிருக்கேன்னு, கனவா பெரட்டியிருக்கேன்னு, கருவாடு சம்பல் அல்லது கருவாடு பொரியல், இப்படி
அது ஒன்று கேட்கும் எனக்கு, அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரி பசங்களுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸை வந்து லேசாக அலசிக்கலாம். குழம்பு லேசாக வடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, ரெண்டு அலசி எடுத்து. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு, சாதம், அப்பளம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.